வீடியோ பார்க்குற எல்லாருக்கும் வணக்கம். இது உங்கள் ரெஸ்லிங் கிங் தமிழ். நான் உங்கள் ரகுமான். ராயல் ரம்போ 2025க்கு தி ராக் வராரு அப்படிங்கிற மாதிரி ஒரு அப்டேட் கிடச்சிருக்குது. இது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா நம்ம செத் ரோலன்ஸ் வந்து எமோஷ்னல் மூமெண்ட்டாக டீன் ஆம்ப்ரோஸ் மற்றும் ரோமன் ரெயின்ஸை பற்றி ஒரு விஷயம் பேசியிருக்காரு. இது மட்டும் இல்லாமல் இன்னும் ஒரு சில ரெஸ்லிங் செய்களை பற்றி இன்றைக்கி நான் வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்துக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. தினமும் போடுற ரெஸ்லிங் செய்களை தமிழ் மொழியில் தெரிஞ்சுக்கோங்க. தி ராக் பார்த்தீங்கன்னா இப்போ நடந்து முடிஞ்ச ரா நெட்ஃப்ளிக்ஸ் தான் வந்திருந்தார். இதுக்கு காரணம் முழுக்க டபிள்யூ நெட்வொர்க் மேனேஜ்மெண்ட் தான். நெட்ஃப்ளிக்ஸ் மூவ் ஆகுதுனால ஒரு சின்ன அப்பியரன்ஸ் கொடுக்கணும் அப்படிங்கிறதுனால ராக்கை வர வச்சாங்க. இதனால் ரசல்மேனியாவில் வந்து சண்டை போடுவார் ராக்கு அப்படிங்கிறத நீங்கள் எதிர்கொள்ள வேண்டாம். நோட்ஸ் பாயிண்ட், நீங்கள் ரசல்மேனியாவில் ராக்கை எதிர்பார்க்கலாம், பட் ஆனால் சண்டை போட தான் வருவார்னு சொல்லிட்டு எக்ஸ்பெக்ட் பண்ணிங்கன்னா அது கொஞ்சம் ஏமாற்றமான செய்தி தான். இப்போதைக்கு ராக்கு பார்த்தீங்கன்னா அவர் வரும்போதே ஒரு ஃபேஸ்டன் கேரக்டர் தான் வந்திருக்காரு. ராக்கு வரும்போதே ஒரு ஹீல் கேரக்டர் ரோமன் ரெயின்ஸை முறைச்சிக்கிட்டோ அல்லது கோடி ரோட்ஸை அடிச்சிட்டோ போகலாம். பட் ஆனால் ராக்கோடைய ரசல்மேனியா பிளான் எதுவுமே இல்லைங்கிறதுனால ரோமன் ரெயின்ஸுக்கு சாதகமாகவும் கோடி ரோட்ஸுக்கு சாதகமாகவும் பேசிட்டு தான் போயிருப்பார். இந்த மாதிரி சுச்சுவேஷனில் இப்போ நமக்கு என்ன செய்தி கிடச்சிருக்குன்னா, இந்த வருடம் டாக் டீம் அண்ட் ராயல் ரம்பல் மேட்ச்சில் தி ராக் வந்து ஒரு ஸ்பெஷலாக ஒரு கெஸ்ட்டாக வருவார். அதாவது டாக் டீம் அண்ட் ராயல் ரம்பல் மேட்ச்சில் ஒரு நம்பரை அவருக்கு கொடுப்பாங்க. ராக்கு வந்து ஒரு சில பேர் எலிமினேட் பண்ணிட்டு கூட போவார் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. ராக்கை பொறுத்த வரைக்கும் இப்போதைக்கு அஃபிஷியலி பார்த்தீங்கன்னா ராயல் ரம்பல் டைமில் அவர் ஷூட்டிங்கில் இருப்பார். அந்த ஷூட்டிங்லாம் முடிஞ்சு 1 மந்த்துக்கு அப்புறமா தான் மீண்டும் யூஎஸ்சிக்கு வர போகிறாரு. ஏன்னா அந்த ஷூட்டிங் பார்த்தீங்கன்னா வேற ஒரு யூகேயில் நடக்குது. ஸோ இதனால் ராக்கை நம்ம ராயல் ரம்பில் எதிர்பார்க்குறது முட்டாள்தனம் தான். கண்டிப்பாக இது நடக்க வாய்ப்பே இல்லை. என்னப்பா சொல்கிற, ஜஸ்ட்டு ஒரு அப்பியரன்ஸ் ஆச்சு கொடுப்பாரான்னு கேட்டிங்கன்னா அதுக்கும் வாய்ப்பு இல்லை. தி ராக்கை பொறுத்த வரைக்கும் இதுக்கப்புறமா அவருடைய ஷெடியூல்லாம் பார்த்தீங்கன்னா பெஸ்ஸியாக இருக்க போகுது. ஸோ அதனால் ராக் இன்னுமா வருவார், ரோமன் ரெயின்ஸை சேலஞ்ச் பண்ணுவார், கோடி ரோட்ஸை சேலஞ்ச் பண்ணுவார் அப்படிங்கிற மாதிரி நினச்சிங்கன்னா அதை மனசுக்குள்ளேயே மண்ணை போட்டு புதைச்சிருங்க. ஏன்னா ராக்கு வரமாட்டார், அவர் பிஸி ஷெடியூலுக்கு போயிட்டார். ஜான்சனா 2025 முழுக்க சண்டை போட போகிறாரு. எந்த விதமான மூவிலையும் நடிக்க போகிறதில்ல அப்படிங்கிற மாதிரி நம்ம நடிச்சிட்டு இருக்கோம். பட் நான் ஜான்சனா 2025 ஒரு சில மாதங்கள் கேப் எடுப்பார் அப்படிங்கிற செய்தி நமக்கு கிடச்சிருக்குது. ஜான்சனை பொறுத்த வரைக்கும் 2025 முழுக்க சண்டை போட போகிறது கிடையாதான். ரோமன் ரெயின்ஸ் எப்படி சண்டை போட்டுட்டு இடையில 2 மாதம் 1 மாதம் அப்படி காணாமல் போவார்ல, அந்த மாதிரி ஜான்சனாவும் காணாமல் போவாராம். ஒரு சில பேப்பரீஸில் மட்டும்தான் ஜான்சனா பங்கேற்பாராம். இப்போது ரசல்மேனியா நடக்குதுன்னு வைங்களேன், ராயல் ரம்போ எலிமினேஷன் ரசல்மேனியா, அதுக்கப்புறமா ஜான்சனா ஒரு 2 மாதம் காணாமல் போவார். முக்கியமான பேப்பரி மணி இந்த பேங்க், சம்மர்ஸ்லாம், அதுக்கப்புறமா சர்வே சீரிஸ், அதுக்கப்புறமா டிசம்பர் மந்தோட முடிஞ்சிருவார். அதுக்கப்புறமா சண்டை போட மாட்டார். இப்படிப்பட்ட ஷெட்டில் தான் ஜான்சனாக்கு வச்சுருக்கிறாங்க. 2025 வரைக்கும் ஃபுல்லாக எல்லா பேப்பரையும் சண்டை போடுவார் அப்படிங்கிறத நம்ம எதிர்பார்க்க முடியாதான். ஜான்சனாவை ஒரு சில லைவ் ஈவெண்ட்ஸ்லையும் புக்கிங் பண்ணி வச்சுருக்கிறாங்க. அதனால் மேடிசன் ஸ்கொயர் கார்டன் மாதிரியான முக்கியமான லைவ் ஷோஸில் அவர் சண்டை போடுறதை நம்ம எதிர்பார்க்கலாம். ஜான்சனா மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா 2025 சண்டை போடும்போது அவருக்கு எந்த விதமான இன்ஜுரியும் ஏற்படக்கூடாதுன்னு சொல்லிட்டு எல்லாருமே பிரார்த்தனை பண்ணியிருப்போம். ஏன்னா 2025 தான் அவர் கடைசியாக சண்டை போடுறாரு. இதில் ஸ்டார்டிங்லேயோ அல்லது நடுவுலையோ அவருக்கு இன்ஜுரி ஆகிட்டுனா அதுக்கப்புறம் முழுக்க சண்டை போடாமல் ஆயிட முடியும். நாமளும் ஜான்சனாவுடைய ரிட்டையர்மெண்ட் டூரை மிஸ் பண்ணிடுவோம். அதனால் ஜான்சனாவுக்கு 2025 இன்ஜுரி ஆகக்கூடாதுன்னு வேண்டிக்கோங்க. அப்போ 2026 பட்டா ஒன்றும் இல்லையா அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்போ பட்டாலும் ஒன்றும் இல்லை. 2025 தான் நான் கடைசியாக சண்டை போடுவேன்னு சொல்லியிருக்காரு. அந்த வருஷத்தில் அவருக்கு இன்ஜுரி ஆகிட்டுன்னு வைங்களேன், டோட்டல் டேமேஜ் ஆயிரும்ல. ஒன்றும் இல்லைங்க, இப்போ ஜான்சனா ஜனவரி மாதம் ராயல் ரம்பல் பங்கேற்காரு. ராயல் ரம்போட இன்ஜுரி ஆகி அது 2025 டிசம்பரில் தான் அவருக்கு சரியாகும்னா நம்ம ஜான்சனா சண்டை போட்டது அவ்வளோதான், கெரியர் ஓவர் ஆயிரும்ல. அதனால் அப்படி எதுவுமே ஏற்படக்கூடாதுன்னு சொல்லிட்டு எல்லாருமே ஒரு பிரார்த்தனை பண்ணிக்கோங்கப்பா. நான் ரொம்ப நினைக்கிறேன் எதுவுமே நடக்கக்கூடாதுன்னு. பொக்கட்டிக்கும் சில்லா ஃபேட்டுக்கும் கூடிய சீக்கிரம் ஒரு மேட்ச் நடக்குது. சில்லா ஃபேட்டும் இந்த அளவுக்கு பெருசாக விளையாடுறாருன்னா அதுக்கு காரணம் பொக்கட்டி. தனக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு தகப்பனா பொக்கட்டி இருந்துக்கிட்டு ஒரு பெரிய ஷேயிங் பண்ணிட்டு இருக்காரு. உங்கள் எல்லாருக்குமே தெரியும்னு நினைக்கிறேன் சில்லா ஃபேட்டும் அவரோட ஃபேமிலியை பற்றி. என்னதான் ஃபேமிலி பேக்ரவுண்ட் பார்த்தீங்கன்னா பெருசாக இருந்தாலும் தகப்பன் இல்லாமல் கொஞ்சம் கஷ்டப்பட்டு வந்தவங்க தான். ஸோ அது மட்டும் இல்லாமல் இப்போதைக்கு சில்லா ஃபேட்டு பார்த்தீங்கன்னா ரியல் ஆஃப் ரெஸ்லிங் கம்பெனியில் தான் ட்ரைனிங் எடுத்துகிட்டு இருக்காரு. பொக்கட்டி தான் தகப்பன் வர முறையில் எல்லா ட்ரைனிங்கும் கொடுத்துட்டு இருக்காரு. அவர் ஒரு அடுத்த லெவலுக்கு கூட்டிகிட்டு போகணும் அப்படிங்கிறதுனால பொக்கட்டி பார்த்தீங்கன்னா சில்லா ஃபேட்டு கூட சண்டை போடுறதுக்கு ஒத்துக்கிட்டாரு. இந்த மேட்ச் கூடிய சீக்கிரம் நடக்க போகுது. இப்போ சில்லா ஃபேட்டு பார்த்தீங்கன்னா சமீபத்தில் நடந்த ரியல் ஆஃப் ரெஸ்லிங் கம்பெனியில் பொக்கட்டி வந்து அவருடைய ரிங் ட்ரெஸ்லேயே இப்போ அவர் சண்டை போடும்போது ரிங் ட்ரெஸ் வச்சுருப்பார்ல, அதுலேயே வந்து சில்லா ஃபேட்டுவை அட்டாக் பண்ணி ஸ்டோரி லைனை டெவலப் பண்ணியிருக்காரு. சில்லா ஃபேட்டுவை எப்படியாவது டபிள்யூபிள்யூவில் கூட்டிகிட்டு வந்து ஒரு பெரிய சூப்பர் ஸ்டார் ஆக்கிடணும் அப்படிங்கிறது தான் பொக்கட்டியோடைய கனவாக இருக்குது. பொக்கட்டிக்கும் டபிள்யூபிள்யூக்கும் நல்ல ஒரு கமெண்ட்ரி இருக்கிறதுனால கண்டிப்பாக ஃப்யூச்சரில் சில்லா ஃபேட்டுவை டபிள்யூபிள்யூவில் ஒரு மிகப்பெரிய ஆளாக பார்க்கலாம். ஏன் இதை அவர் பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, பொக்கட்டியும் அவங்க அப்பா ஒமாகாவும் ஒரு நல்ல பழக்கம் உள்ளவங்க. ஸோ அவருடைய அப்பாவுடைய ஒரு சின்ன கடனுக்காக மேபி இது பண்ணலாம்.
டீன் ஆம்ப்ரோஸ், செத் ராலன்ஸ், ரோமன் ரெயின்ஸ் இதை சொன்னவங்க எல்லாருக்குமே ஞாபகம் வருது ஷீல்ட் தான். இப்போ சமீபத்தில் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து கேட்குற கேள்வி என்னென்னா, ரோமன் ரெயின்ஸ் அண்ட் செத் ராலன்ஸ்குள்ளே பகை இருக்குது, டீன் ஆம்ப்ரோஸ் வெரி கம்பெனி போயிட்டாரு, டோட்டலி இவங்கெல்லாம் பிரிஞ்சிட்டாங்க அப்படிங்கிறது. டபிள்யூபிள்யூ பொறுத்த வரைக்கும் ஸ்டோரி லைன் டபிள்யூபிள்யூலேருந்து வெளியில் போனாலும் அவங்க பார்த்தீங்கன்னா நண்பர்கள் தான். என்னதான் ஒரே கம்பெனியில் சண்டை போட்டுட்டு 2 பார்ட்னர்ஸ் பார்த்தீங்கன்னா வெவ்வேறு இதில் போனாலும் நண்பர்கள் வேலை செய்கிற கம்பெனியில் இருக்க தான் செய்வாங்க. ஓனர் மாறலாம், ஆனால் வேலை செய்கிறவங்க அப்படியே தான் இருப்பாங்க. அந்த வகையில் டீன் ஆம்ப்ரோஸ், ஜான் மாக்ஸ்லி, அதாவது நம்ம ஜான் மாக்ஸ்லி, செத் ரோலன்ஸ், ரோமன் ரெயின்ஸ் இவங்க 3 பேருமே பார்த்தீங்கன்னா இது நாள் வரைக்கும் நண்பர்களை தான் இருக்கிறாங்களாம். ஸோ அடிக்கடி பேசுகவும் செய்வாங்களாம், மீட் பண்ணவும் செய்வாங்களாம். இதை யார் நம்மக்கிட்ட சொல்லியிருக்கா பார்த்தீங்கன்னா, அந்த ஷீல்டில் முக்கியமான நபரான செத் ரோலன்ஸ் தான் ஒரு எமோஷனல் மூமெண்ட்டாக பேசியிருக்கிறாரு. ஸோ அந்த கிளிப்ஸை உங்கள்கிட்ட நான் அந்த ஒரு போஸ்டராக தான் எனக்கு காட்டினாங்க. ஸோ அதை உங்கள்கிட்ட காட்டியிருக்கிறேன், பார்த்துக்கோங்க. அதில் நிறைய விஷயங்கள் பேசியிருக்காரு செத் ரோலன்ஸ், நீங்கள் ட்ரான்ஸ்லேஷன் பண்ணி பார்த்துக்கோங்க. முக்கியமான விஷயம் அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, இது நாள் வரைக்கும் நான் வந்து ரோமன் ரெயின்ஸ் கூடயும் ஜான் மாக்ஸ்லி கூடயும் கான்டாக்டில் தான் இருக்கிறேன், நாங்கள் 2-3 பேருமே ஃப்ரெண்ட்ஷிப்பாக தான் இருக்கிறோம் அப்படிங்கிறத செத் ரோலன்ஸ் ஒத்துக்கிட்டாரு. கண்டிப்பாக நம்ம செத் ரோலன்ஸை பாராட்டணுங்க. ஷீல்டுலேயே ஒரு எமோஷனல் காயினா நம்ம எல்லாருமே ரோமன் ரெயின்ஸ் நடக்கும் கண்டிப்பாக கிடையாது, செத் ரோலன்ஸ் தான். பல வகையில் செத் ரோலன்ஸ் வந்து எமோஷனல் மூமெண்ட்டை காட்டியிருக்காரு. குறிப்பாக ரோமன் ரெயின்ஸுக்கு லுக்குமே ஏற்பட்டு நான் டபிள்யூ விட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லும்போது கண்ணீர் விட்டு அழுதுருப்பார். அண்ட் கோடி ரோட்ஸ் ரோமன் ரெயின்ஸோட ஸ்டோரியை முடிச்சு டபிள்யூ அன்டிஸ்பியூட்டட் நியூஸில் சாம்பியன் ஆகும்போதும் கண்ணீர் விட்டு அழுதுருப்பார். தனக்கு இன்ஜுரி ஆகிட்டுன்னு நினச்சி நம்ம ரசிகர்கள் எல்லாம் அழுதுட்டு இருக்கும்போது அவரும் அழுதுருப்பார். இந்த மாதிரி ஷீல்டுலேயே ரொம்பவே எமோஷனலான ஒரு காயினா நம்ம செத் ரோலன்ஸ். மலாக்கி பிளாக், அதாவது டபிள்யூபிள்யூல அலிஸ்டர் பிளாக் அப்படிங்கிற பேரில் இருந்தவர் இப்போதைக்கு ஏடபிள்யூ விட்டு ரிலீஸ் ஆகிட்டாரு அப்படிங்கிற மாதிரி சில செய்திகள் இருக்குது. ஆக்சுவலி அவருடைய கான்ட்ராக்ட் தான் கூடிய சீக்கிரம் முடிய போதான், அவர் ரிலீஸ் ஆகலையாம். ரீஸ் கான்ட்ராக்ட் அவர் சைனிங் பண்ணலை. அவருடைய கான்ட்ராக்ட் பார்த்தீங்கன்னா பிப்ரவரி மந்தோடைய எண்டிங்கோட முடியுது. 2 வீக்ஸுக்கு அப்புறமா அவர் எந்த ரெஸ்லிங் கம்பெனியில் வேணாலும் சண்டை போடலாமா. டபிள்யூபிள்யூ மாதிரி பார்த்தீங்கன்னா 90 நாள் கெடு, 90 நாளுக்கு அப்புறம் தான் நீ சண்டை போடணும் அப்படிங்கிற மாதிரி எந்த இதுவுமே கிடையாதுனால எப்போனாலும் போய் அவர் சண்டை போடலாம். இப்போதைக்கு நமக்கு கிடச்சிருக்கிற செய்திப்படி இந்த வருஷம் ரெஸ்ல்மேனியாக்கு அப்புறம் தான் மலாக்கி பிளாக் ஒருவேளை டபிள்யூபிள்யூ கான்ட்ராக்ட் சைனிங் பண்ண வந்தாலும் டபிள்யூபிள்யூல ஏப்ரல் மாதத்துக்கு அப்புறமா தான், அதாவது ரெஸ்ல்மேனியாக்கு அப்புறம் தான் அவர் டபிள்யூபிள்யூ கூட்டிகிட்டு வந்து அடுத்த ஸ்டோரியை மூவ் பண்ணுவாங்க. அது வரைக்கும் அலிஸ்டர் பிளாக்கும் மலாக்கி பிளாக்கை நம்ம டபிள்யூபிள்யூ எதிர்பார்க்க முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. அதாவது அவருடைய கான்ட்ராக்ட் ஏடபிள்யூல முடிஞ்சதுக்கு அப்புறமா டபிள்யூபிள்யூ கான்ட்ராக்ட் சைனிங் பண்ணாலும் ரெஸ்ல்மேனியாக்கு அப்புறமா தான் வருவார், அவருக்கான ஸ்டோரியெல்லாம் டெவலப் பண்ணுவாங்க. ரெஸ்ல்மேனியாக்கு முன்னாடியே அவர் சைனிங் பண்ணாலும் கூட்டிகிட்டு வரமாட்டாங்க அப்படிங்கிற செய்தி கிடச்சிருக்குது. ஏன்னா ரெஸ்ல்மேனியாவில் ஆல்ரெடி நிறைய பிளான்லாம் போட்டு வச்சுருப்பாங்க, அதை எக்ஸிக்யூட் பண்ண வேண்டியதுனால வருஷம் நடக்க வேண்டியது தானே, அந்த மாதிரி இப்படி பண்ணுறாங்களாம். இதை தெளிவாகவே சொல்லியிருக்கிறாங்க. ஓகே, இன்றைக்கான ரெஸ்லிங் செய்திகள் அவ்வளோதான். பிடிச்சிருந்தா லைக் ஷேர் பண்ணிக்கோங்க, தொடர்ந்து வீடியோ பார்க்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் நல்லது ஒரு ரெஸ்லிங் செய்யலை நான் உங்களை சந்திக்கிறேன். நீங்கள் நிறைய பேர் ஒரு சில கேள்விகள் கேட்டிருந்தீங்க, அதுக்கான ஆன்சர் வீடியோ இன்றைக்கி வரும். மறக்காமல் அதையும் செக் பண்ணி பார்த்துக்கோங்க.